வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனேஷ் தமிழ் கேமிங். நான் உங்கள் டீச்சிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் பார்ட் 1 வாங்க பார்த்துடலாம். ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னா இது எக்ஸாம்லாம் வருது, அதுக்காக தான். இல்லை அது கொஞ்சம் ஆடு வரும், நான் அதை கொஞ்சம் கட் பண்ணி தான் காட்டுவேன், அவ்வளோவெல்லாம் உங்களுக்கு காட்ட மாட்டேன். நீங்கன்னா சரி அவங்க சொல்ல பண்ணுவோம். ஓகே, விண்டோ திறந்து சொல்லுவாங்க. ஏய் அவன்கிட்ட ஏன்டா போற? ஏய் தெரியா யாரா நீ? அவன்கிட்ட போவாதடா, பைத்தியக்காரா, போவாதன்னு சொல்ற. போறான், ஒரு ஐஸ்கிரீம் கேட்கறான். ஏன் அந்த பையன் சாதாரண ஒரு ஐஸ்கிரீம் தான் கேட்டேன், அவனே ஐஸ்கிரீம் ஆக்கிடு. ஏய் என்ன பாக்குறான்? அவனை உள்ள தூக்கி போயிட்டான். ஏதோ ரோப் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது இருக்கு ரோப்பு எடுத்தாச்சு. விண்டோவில் மாற்றுன்னு சொல்கிறாங்க. போடு. ஓகே ஓகே, இந்த ஸ்ப்ரிங் ஷாட்டையும் எடுத்துக்கலாம். சரி கீழே போகலாம். ஸ்க்ரோலா, யூ கேன் ஸ்க்ரோல் டவுன். இறங்கணும். ஓகே ஓகே, பி கேர்ஃபுல், ஷுட் நாட் கெட் ட்ராப்ட், ஃபைண்ட் பிளேஸ் டு ஹைட். ஓகே, இங்கே வந்துட்டேன். வெயிட் பண்ண. இந்த ஐஸ்கிரீம் எங்கே? இது சத்தம் போட்டு பார்க்கலாமா? மட்டும் ஒன்று. ஹலோ ஐஸ்கிரீம் சார், வேர் ஆர் யூ? வெயிட் பண்ணு. ஏன் இன்னும் வரல அவன்? ஹைட்னா ஒளியணுமா? வெயிட் பண்ணு. இங்கே நான் ஓட்டேன். டாப் ஸ்க்ரீனு, ப்ரெஸ் ஹைடு பட்டன். எனக்கு அப்படிலாம் எதுவுமே வரலையடா. இங்கே இருக்குது, ரெக்கார்டை மறைச்சது. முடிஞ்சுக்கிட்டேன். வெயிட் பண்ணி இந்த கதவுக்குள்ள நான் உட்காந்துருக்கேன். என்னடா பாடுற? டேஸ்டி டேன்னு பாடிடுறேன். ஏய் அவன் பையன், தின்றுவியாடா நீ? மேப்பை கீழே போட்டு போகிறேன். நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இந்த மேப் எடுத்து போய் அவங்க காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாருங்கண்ணா. இப்போ ஒன்று காட்டுவோம் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வெயிட் பண்ண, அவன் சுற்றிடலாம். ஐஸ்கிரீம் மேன் எங்கடா போனா? மேப் எடுக்க சொல்கிறானுங்க. மேப் அவ்வளோ பொறுமையாக நடந்து வரான். வந்துடுவோம். கதவு சாத்திட்டு இங்கே மேப் வச்சுட்டு எங்கே போகலாம்? இப்போ கஃபேட்டேரியா போகலாம். ஐயோ நான் ஸ்விங் ஷாட்டை விட்டுட்டு வந்துட்டேனே. ஹோலி ஷிட், அது பேர் நான் திரும்ப எடுத்து வரணும் வேறு. சரி கஃபேட்டேரியா வந்தாச்சு. நம்ம சர்வெண்ட் யார், நம்மளை யார் கூப்பிட்டு வரான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாயை பழுப்பீங்க. நம்மால் தான் ஐஸ்கிரீம் தலை, அவன் தான் நம்மளை கூப்பிட்டு வரான். சரி நல்லா பண்ண மாட்டேன். ஐஸ்கிரீம் எங்கே? கதவு இதாக இருக்கு. கதவு முட்டு உள்ளே போடு. இதை கதவை திறந்தா இங்கே ஒரு ஆயில் கனவு. சரி இதை எடுத்துக்கலாம். இந்த ஜாக்கெட்டில் யார் ஒர்க் பண்ணுறா? ஆந்தோனி. ஓகே ஓகே, இந்த ஐஸ்கிரீம் எங்கே? நெக்ஸ்ட் 10 வில் பி ஆண்டோனி. ஓகேடா, அவனை காணும். இந்த ஐஸ்கிரீம் திடீர்னு வேற எங்கேயோ போயிடுறோம். சரி இந்த ஆயில் கண்ணுக்கு போ. எங்கே போகிறோம்? அங்கே போகிறோம். பார்த்தேன் அங்கே நிற்கிறோம். ஓகே போகிறான். கண்ணாடி வேலை தெரியாது. அந்த வேலை தப்பிச்சு கண்ணாடி வேலை தெரியாது போல். சரி இது வழியாக போக முடியுமா? உடஞ்சிருக்குல, அதனால
உட்காந்துட்டே போயிடலாம் நம்ம. இதை போய் அங்கே போட்டுடணும். என்னடா சிரிக்கிற? எங்கே அவன் உள்ளதான் போகிறான். ஓகே ஓகே போடிடலாம். இந்த ஆயில் கேட் அங்கே போட்டு இந்த இப்போ வருவான். நான் சவுண்டு போட்டேன்ல, வரும்போது அவனுக்கு தெரியக்கூடாது. பார்த்தாண்டா தர்பூசணி வாயா, ஏன்டா பார்த்தேன்? இப்போ நம்ம போய் ஒரு இது கேட்கணும், கோடு இருக்கணும். உள்ளதான் இருக்குது. தர்பூசணி வாய வேறு பார்த்துட்டான். குச்சைசி விட்டுறான்னு அவன் நடந்து சத்து கேட்க கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும். திடீர்னு வந்துடும் வேறு. அதில் எந்த குப்பத்தில் அந்த கோடு, ஒரு கோடு இருக்கும் கைஸ். இதுவே இல்லையா? இந்த குப்பத்தை இருக்கிறது அவன் வந்துடுவானா? அதான் பயமாக இருக்கு. வந்துட்டானா பார்த்தா சத்தம் கேட்கும். ஓகே. ஐயோ என்னடா இதுலேயும் இல்லை. அங்கே ஒரு குப்பை தட்டி இருக்குது, அங்கே போகலாம். அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில, அதான் பயமாக இருக்குது. திடீர்னு சர்ப்ரைஸாக கொடுத்து வந்தானா வேறு எங்கேயாச்சும் வந்து. ஓ மை காஷ், இதுக்குள்ளே இல்லையா? எங்கே போயிடுச்சு? வேற எங்கேயும் குப்பை தட்டி நான் பார்க்கல. அங்கே ஒன்று இருக்கு. நான் வாசல். ஓ மை காட், நான் எங்கே தான் இருக்கு? சரியா போய் குதிக்கலாமா? அவன் எங்கே போகிறான்? உள்ளதான் வரான் போல. எப்படியோ போகிறான். அந்த சைடு போயிட்டான். ஓ நம்மளுக்கு அட்வான்டேஜ். இப்போ உள்ளே போயிட்டு நான் அந்த துப்பு தொட்டியை வேறு பார்க்கணும். அது வந்துடக்கூடாது அந்த டைம். இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக கோடு இருக்கும், அது தெரிஞ்சிச்சு. அதான் இருக்குது. இருங்க, இதை வச்சு இந்த பேப்பரை வச்சு. ஐயோ இன்னும் ஆகல. சரி கோடு கிடச்சிச்சு, அது போதும். அதில் ஒன்று பண்ணணும். ஆமாம் ஆமாம், இந்த ஒரு சேஞ்ச் இருக்கும், அது எடுக்கணும். எங்கடா அது? அவன் வந்துடுவோம் அதுக்குள்ளே. இந்த சைடு வரும். நான் எப்படி கொடுத்து போயிடுறேன். அப்போ அதில் வேறு இது கொடுத்தாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிடுவேன் நான். யோசிச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டான்டா. வா வா வாடி, இங்கே தானே வருவேன். எப்படியோ வா, நான் உள்ளே போயிடுவேன். வெளில வந்தினா என்னடா இவ்வளோ லூஸாக இருக்க? நான் இங்கே வந்தால் நீ எங்கே அங்கே போகிற? இதுக்குள்ள வந்துக்கலாமா? வந்துக்கலாம். அவன் வந்து இங்கே போவான்ல, அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம். நான் பார்த்து உஷாராக தான் இருக்கணும். எங்கே போகலாம்? சவுண்ட் நினைச்சு இங்கே தான் இருக்கான். பார்க்குறான். அவனை நான் பார்க்குறேன்னா அவனுக்கு தெரியாது. போகிறான். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். போயிட்டா அப்படியே நல்லாகும். இந்த காயின் வேறு இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். போயிட்டான். கேஷ் ரெஜிஸ்டர் எடுத்துடுறா. யூ டோன்ட் ஹேவ். ஹோலி ஷிட், இப்படி பிடிச்சிட்டியேடா. மொத்தம் 3 லைஃப் இருக்கு. பரவாயில்ல, 3 லைஃப் தானே இருக்கு. என்ன ராட் சொல்லிவேன். The recipe for happiness is within everyone's reach. டேய், அந்த பையனை அவன் பிராக்டிக்கு கூப்பிட்டு போறான். அப்படியே அவ்வளோதானா? ஒரு லைஃப் தானா? ஓ மை காஷ், நான் கொண்டுட்டாங்க. குண்டு பைய போலே. சரி, நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். அந்த டைம் நான் ஜெயிக்க முடிஞ்சா செம்மையாக இருக்கும்ல. ஹோலி ஷிட், கேம் ஓவர். 3 லைஃப் தான் இருக்குங்க. எப்படி? நான் வீடியோ பார்த்துறதுக்கு 3 லைஃப் எல்லாருக்கும் இருந்துச்சு கைஸ். எனக்கு மட்டும் கொடுக்கல, ஏமாத்துக்காரனுங்க. என்ன பண்ணுவேன்? செத்துக்க கூடாது. நான் உயிர்ந்தாலும் அவன் எடுத்து பிடிச்சிட்டான் என்ன. அதான் கடுப்பு. அவன் சத்தமே கொடுக்கல, அப்படியே வரான். சரி கைஸ், பை.